சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 18 மாசமா பெரிய ரிட்டர்ன் தரல. இப்போ லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸா டவுன்ஃபால்ல தான் இருக்கு. இப்போ போர் ஒரு தற்சயமா ஒரு 2 வாரத்துக்கு நிறுத்தி வச்சிருந்தாலுமே, இனி வர நாட்கள்ல என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இன்வெஸ்டர்ஸோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அவங்க எதிர்பார்த்த ரிட்டர்ன் வேணும், இல்ல ஒரு மாரி ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன் வேணும்னா, அவங்க என்னலாம் பண்ணணும் சார்? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நீங்க சொன்ன மாரி 18 மந்த்ஸ் ரிட்டர்ன் இல்ல. அதோட இல்லாம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னதுன்னா, 18 மந்த்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல தான் ரிட்டர்ன் இல்ல. ஃபிக்ஸட் டெபாசிட்ல 6-7% கிடைச்சிருக்கு. கோல்டுல லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் ஒரு 55% கிடைச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் 18 மந்த்ஸா கிட்டத்தட்ட 90% இருக்கு. சில்வர் இஸ் ஆல்சோ அதிக ரிட்டர்ன். இப்போ பார்த்தோம்னா, இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் மட்டும்தான் இந்த லாஸ்ட் 18 மந்த்ஸாக பெயின் கொடுத்துருக்கு. பாக்கி எதுவுமே பெயின் கொடுக்கல. ஓகே. ஸோ இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இன்வெஸ்டருக்கு கான்ஃபிடென்ஸ் வராது. என்னடா இது ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க, பட் பாக்கி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பண்ணுறது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார் ஒரு 2 வீக்ஸ் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. 2 வீக் நிறுத்தி வச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு 4% மார்க்கெட் ஏறி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது பார்த்தோன்னா இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு பர்மனெண்ட்டாக நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சான்ஸ். இன்னொரு சான்ஸ் பார்த்தோன்னா, இல்லை சிலது ஒத்துக்கிட்டாங்க, சிலது ஒத்துக்கல, நாங்கள் திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார் ஆல்ரெடி 1 மந்த் ஓல்டு. ஏற்கனவே நிறைய கண்ட்ரீஸ்க்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. புரியுதுங்களா? எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட்லாம் நிறைய சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பெருசாக நம்ம கண்ட்ரி பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் நமக்கும் பாதிப்புகள்லாம் இருக்குது. எஸ்பெஷலி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எனிபடி ஹூ இஸ் யூஸிங் உங்களுக்கு பெட்ரோல் ரிலேட்டட் இருக்கிறவங்கலாம் தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் இந்த கேஸ் இல்லை. அதாவது பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிது, ஆனால் கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கல இந்தியாவிலேயே. ஸோ இது என்னென்னா ஒரு சேலஞ்சிங். அந்த கேஸ், அந்த எரிபொருள் பார்த்தோன்னா நிறைய இண்டஸ்ட்ரிக்கு, நாட் ஒன்லி ஃபுட் இண்டஸ்ட்ரி, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது ஒரு மூலப்பொருளாக இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக அது ஒரு பார்ட் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னதுன்னா, எப்போதுமே ஒரு சண்டை அப்படிங்கும்போது நிறைய பேர் சண்டை போடுறாங்களா, ஒருத்தர் 2 பேர் சண்டை போடுறாங்களா? இவ்வளோ நாளாக அந்த ரஷ்யா உக்ரைன் வார் 4 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒரு ஓரமாக 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கண்டுக்கலை. முதல் நாளில் என்னடா அது ஏதோ சண்டை அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ அடிச்சுட்டு இருக்காங்கப்பா, நம்ம பாட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த வார் பார்த்தோன்னா, ஈவன் தோ இட் இஸ் பிட்வீன் ஈரான் அண்ட் யூஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட அதனால அஃபெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 கண்ட்ரி மட்டும்தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாளைக்கு அந்த 2 கண்ட்ரினாலும் அந்த கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரியை அவங்க 2 பேரும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுடைய நலனை பார்த்து தான் பண்ண முடியும் வழி, நான் ஒரு இண்டிவிஜுவலாக டிசைட் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த முடிவு வந்ததுன்னா அன்னைக்கு ஒரே நாளே மார்க்கெட் 8-10% தூக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த 10% நீங்கள் பிடிக்கவே முடியாது. ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் பெயின், அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அக்செப்ட். ஆனால் என்ன இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எதுக்காக? இந்த 2 வருஷத்துக்காக இல்லை. நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு இருக்கும்போது இந்த 2 வருஷம் பெயின், ஏதாவது மணி இருந்ததுன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். கடனை வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இந்த போர் முடிஞ்சது அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும். இன்னைக்கு வேல்யூவேஷன்ஸ் ஓவரால் மார்க்கெட் நல்லா கரெக்ட் ஆகி எல்லாருமே நிறைய ஸ்டாக்ஸ் ரீசனபிள் வேல்யூவேஷனில் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. அண்டு லாஸ்ட் 4-5 இயர்ஸாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருங்கிறவங்க மோர் ஆஃப் அ நெட் செல்லர்ஸ். இப்போ இவ்வளோ மணி வெளியில் போயிடுச்சு பிகாஸ் சோ மெனி ப்ராப்ளம். இனிமே இந்த போரெல்லாம் கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இங்கே பில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மணி திரும்பி வந்தது அப்படின்னு சொன்னதுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலேயே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரையும் நம்மளுடைய அந்த ஃபால் அல்லது ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனுங்கிறது
ஆல்மோஸ்ட் வந்து எண்டில் இருக்கும், அல்லது மேபி ஒரு 5% இருக்கலாம். பட் அப்சைட் வந்து அன்லிமிட்டெட். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து ஐயோ நான் இன்னைக்கு பண்ணியிருந்துருக்கலாமேன்னு ரெக்ரெட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இன்னைக்கு உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருந்தால் ஒரு 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரிமைனிங் 60-70 ஒரு 1 மந்த்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சுன்னா ஒரே நாளில் 4% வரைக்கும் ஏறுது அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டர்ஸ் எப்படிங்க சார் புரிஞ்சுக்கிறது? ஒரே நாளில் ஏறுது, அப்போ ஒரே நாளில் எனக்கு அந்த ரிட்டர்ன் கிடச்சிது, ஆனால் எனக்கு பெயின்னு வரும்போது 1 மாதம் வரைக்கும் இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாஸ் பார்க்கணுமா, இல்லை நியூஸ் படிச்சுக்கிட்டாவே போருமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க சார் அவங்க? புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆஸ் அ இன்வெஸ்டர் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டே இன் அண்ட் டே அவுட்டு என்ன ஆயிருக்கு ஏது ஆயிருக்குன்னு பார்க்கக்கூடாது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு பணத்தை போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கழிச்சு தான் அது என்ன ஆயிருக்கு, மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லை சார் நீங்கள் வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்கீங்க, டெய்லி நியூஸ் வருது, நான் அப்போ தான் டெய்லி எப்படி என்னால் பார்க்காம இருக்க முடியும்னா, எஸ், பார்க்காம இருக்க முடியாது. ஆனால் அதோடைய மூமெண்ட்டை வந்து அது மேலே போச்சுன்னா நீங்கள் அதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறதோ, கீழே போனால் நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறதோ, இந்த பிஹேவியரை வந்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது வந்து இதாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா எதுவுமே வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் தான் வந்து ரிட்டர்ன் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஸ்கூலிங் வந்து 12 இயர்ஸ் ஸ்கூலிங். அந்த 12 வருஷம் ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு பாதி சப்ஜெக்ட் வராது, சில இதில் ஃபெயில் ஆவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது டியூஷன் இல்லை இன்னும் கொஞ்சம் கோச்சிங் இந்த மாதிரி தான் அவங்கள வந்து ரெடி பண்ணுறாங்க. அடுத்து அனதர் 3-4 இயர்ஸ் வந்து ஒரு கிராஜுவேஷனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணாதான் ஒரு வேலை, அதுவும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை, வேலை கிடைக்கிறதுக்கு 16. எப்படி ஒரு இண்டிவிஜுவல் நம்ம ஒரு 15-16 வருஷம் ஸ்கூலிங் பண்ணாதான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீஃபோட தானே படிச்சுட்டு இருக்காங்க. சேம் பிலீஃப் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் அதுக்கப்புறம் தான் நல்ல ரிட்டர்ன் வரணும். நடுவில் வந்து மேலே வரும் கீழே வரும் அதெல்லாம் வந்து பெருசாக நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து சில பிஸ்னஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும், சில பிஸ்னஸ் பர்ஃபார்ம் பண்ணாது. பட் லாங் டேர்மில் வந்து யூ டேக் எனி கம்பெனி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனி, 20 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனி, 30 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அது 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதோடைய வேல்யூவும் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு 15% வரையும் க்ரோ ஆகிருக்கு. அதனால தான் வந்து மார்க்கெட்டில் அந்த ரிட்டர்ன் கிடைக்கிது, அந்த கம்பெனியும் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அதை நம்ம உணரணும் அல்லது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா அந்த டைம் ஃப்ரேம் கொடுக்கணும். டே இன் அண்ட் அவுட் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து வருத்தம் தான் மிச்சம், அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்கள் பணத்தை வந்து ரொம்ப நாள் அதில் வச்சுட்டு இருக்க மாட்டீங்க, அதுலேருந்து எடுத்து வேற எங்கேயாவது மூவ் பண்ணிடுங்க. சார், இப்போ இந்த 2026 ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் 18 மந்த்ஸாக பெருசாக இல்லை, இந்த வருஷம் ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லாருமே கணிச்சாங்க. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான வருஷமாக இருக்கும், மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அதுக்குள்ளவே போர் வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இப்போ ரெக்கவரியுமே பழைய நிலைமைக்கு தான் வந்திருக்கு. இனிமே இந்த ரெக்கவரி வந்து க்ரோத் அப்படியே இருக்குமா, இல்லை இந்த ரெக்கவரிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்குமாங்க சார்? சரி, இந்த ரெக்கவரி அதாவது மார்ச் எண்டு வரையும் மார்க்கெட் இஸ் ஆன கண்டினியூஸ் ஃபால். இந்த ஃபினான்ஷியல் இயர் பிறந்து இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி மார்க்கெட் இருந்தது, 2ஆம் தேதி மார்க்கெட் இருந்தது, 3, 4, 5 கிடையாது. 3 வந்து குட் ஃப்ரைடே, 4, 5 சாட்டர்டே கிடையாது, 6, 7, 8 மொத்தம் 5 நாள் ஆயிருக்கு. இந்த 5 நாளில் மட்டும் மார்க்கெட் 5% ஏறிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து இந்த 5% வந்து நிலைக்காம இருக்குமா அப்படிங்கிறது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த வார், வந்து ஹவு லாங் த வார் எக்ஸிஸ்ட், வார் எவ்வளோ நாள் வந்து நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வார் வந்து ஒரு 3 மாதம் இருந்ததுன்னா இப்போ மேலே போகும் கீழே போகும் அந்த மாதிரி இருக்கும். வார் டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னதுன்னா அங்கேருந்து ஸ்லோவாக இதாகும். ஸோ என்னை பொறுத்த வரையும் 2 things பேஸ்ட் ஆன் த டேட்டாவை பார்க்கும்போது லாஸ்ட்டு 1.5 years 2 years ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னதுன்னா இந்த நெக்ஸ்ட்டு 9 months 10 months வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த நெக்ஸ்ட் 9 monthsல என்னுடைய ரீடிங் வந்து எகெயின் டோன்ட் கோட் மீ, வருமா வராதுன்னு, என்னுடைய ரீடிங் இங்கேருந்து
ஒரு 20% வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இங்க இருந்து. அதாவது இப்போ இருக்கிற இன்னைக்கு 100 ரூபா போட்டா 120 வரையும் வரத்துக்கு இது இருக்கு. நீங்க எப்படி பார்க்கணும்னா அந்த 120 இந்த 9 மாசத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய 18 மாசமா பார்க்கணும். ஸோ 18 + 9 27 மாசம், கிட்டத்தட்ட 2.5 வருஷம். ஸோ 2.5 வருஷத்துல தான் நம்ம வந்து டாக்கிங் அபவுட் another 20%. அங்கேருந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். ஸோ 2.5 வருஷத்துக்கு இங்கேருந்து 20-25% ரிட்டர்ன் கொடுத்தாலே 2.5 வருஷத்துக்கான ரிட்டர்னே ஃப்ளாட்டு தான். ஸோ அதனால இங்கேருந்து ஒரு 20-25% கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு. இல்லை சார் இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க பயங்கரமாக போர் இருக்கும், நாளைக்கு கண்ட்ரி இருக்குமா இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் ஆப்டிமிசம். அதாவது மார்க்கெட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், இந்தியா வந்து அஸ் அ கண்ட்ரி நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தான் மார்க்கெட்லேயே வராங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம December 26 பார்த்தோம் அப்படின்னதுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 20-25% கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெர் இஸ் நோ கேரண்டி, வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் த டேட்டாஸ். சார் இப்போ வந்து லாஸ்ட் 18 monthsல பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இப்போ வந்து ஒரு ரெக்கவரி பார்க்குறாங்க, சரி ஓகே இப்போ இன்வெஸ்ட் பண்ணலான்னா அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா சார் இன்வெஸ்ட்மெண்ட்டை? தாராளமாக. இப்போ தான் சொல்லினேன், இப்போ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு விதமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து சார் இதுவரை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, இப்போ தான் பண்ணுறேன், நான் வந்து மந்த் ஆன் மந்த் போட போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம். சார் நான் ஆக்சுவலி இவ்வளோ நாளாக பண்ணலை, என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னதுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இன்றைக்கி 3 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. டோன்ட் லுக் அட் த மார்க்கெட். ஏன்னா இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகும்போது 20% ஃபாலில் தான் என்ட்ரு ஆகுது. ஸோ த ரிமைனிங் 5 lakhs வந்து யூ டேக் another 1 month. அந்த another 1 monthல வந்து எவ்ரி வீக் ஸ்டாகர்டாக போடுங்க, அல்லது அதை ஜஸ்ட்டு லிக்விட் ஃபண்டை வச்சுட்டு எப்பப்போல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ த நெக்ஸ்ட் 1 month அல்லது 1.5 monthsக்குள்ளேயோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஏப்ரல் மிட்டில் இருக்கும். ஸோ ஏப்ரல் எடுத்துங்க, 15 நாள் எடுத்துங்க. மே 31க்குள்ளே இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு மேலே ப்ரொலாங் பண்ண தேவையில்லை, ப்ரொவைடட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 3+ years வெயிட் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்க ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்காங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். 5 லட்ச ரூபாயை ஈக்விட்டியில் மட்டுமே பண்ணலாமா, இல்லை டைவர்சிஃபிகேஷன் தேவையாங்க சார்? அவங்க எப்படி பிளான் பண்ணணும் சார்? இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த 10 லட்ச ரூபாயில் 5 லட்ச ரூபா போடுறாங்க அப்படின்னதா இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அசெட் அலோகேஷன் என்ன இருக்குது? சார் ஓரளவுக்கு நாங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது, அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பெருசாக இல்லை, ஆனால் நான் 10 வருஷமாக 15 வருஷமாக ஒரு வேலையில் இருக்கேன், அதில் என்னுடைய பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் போகுது, ஆர் என்பிஎஸ் வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அவங்க வந்து தாராளமாக ஈக்விட்டிலே போடலாம். சார் எனக்கு எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இதில் ஃபுல் ஈக்விட்டி, டைவர்சிஃபைடு ஈக்விட்டி, ஸ்மால் மிட் மல்டியில் வந்து 100 ரூபாய் போடுறாங்கன்னா ஒரு 80 ரூபாய் போட்டுட்டு 10 ரூபாலேருந்து 20 ரூபா மல்டி அசெட்டுன்னு சொல்லிட்டு தனியாக கோல்டு சில்வர்னு போட வேண்டாம், மல்டி அசெட்டுன்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, சில்வர், கோல்டு, டெட்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி போட்டுக்கலாம், ப்ரொவைடட் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா. எனக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது, ஐ வாண்ட் ஒன்லி ஃபார் வெல்த் கிரியேஷன் அப்படின்றதுனா நீங்கள் ஸ்மால் மிட் மல்டி அந்த மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.